என்ன மானாவுக்கு இப்போ இந்த படம் அப்படிங்கிற கேள்வியை எல்லாருமே கேட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஹரிஹர வீரமல்லு அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. பவன் கல்யாண் படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இந்துவுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான அந்த வன்மவாத ஒரு படமா இருந்தது. சொல்லப்போனா இது ஓப்பனா நம்ம வந்து அரசியலாவே சொல்லிடலாமே. இங்க அஜெண்டா பேசிஸ்ல வரக்கூடிய படங்கள் இருக்கு. இப்போ பராசக்தி வந்துச்சு. எல்லாமே வந்து திராவிடத்துக்கு சார்பா எடுக்கப்பட்ட படம் போட்டு எல்லாம் போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க. இது வந்து திமுகவுக்கு சொம்பா எடுக்கப்பட்ட படம். இது வந்து திராவிடத்துக்கு சொம்பா எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு. அப்படியே அதை அடிக்கிறவங்க எல்லாருமே நல்லா போயிட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து ஒரு இந்துத்துவ அஜெண்டா பேசிஸ்ல எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவ்வளோ நாள் இது வடநாட்டிலையும் ஆந்திராலையும் கர்நாடகாலையும் இருந்துட்டு இருந்தது. இப்போ அது தமிழகத்துக்குள்ளே ஊடுருவ ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் கிறிஸ்டின்ஸ் அப்படிங்கிற பேசிஸில் மோகன்ஜி படம் எடுத்தார். அப்போ கூட நமக்கு பெருசாக தெரியல. ஆனால் இன்றைக்கி இந்த படம் தேவையா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குள்ளே வந்திருக்கு. பொதுவாக மோகன்ஜி இவ்வளோ படங்கள் எடுக்கிறப்போ ஜாதி படம் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அப்படியாப்பட்ட பேர் வாங்கிட்டு இருந்தார். ஆனால் இந்த படத்துக்கு அப்புறமா மோகன்ஜிங்கிற ஒரு மதவாத படங்களும் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் சிவனை போற்றி, ஓகே, அதை நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நாங்களும் எல்லா சாமியும் கும்பிட்ற ஆள்கள் தான். இன்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ரம்ஜான் வர்றப்போ இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ இந்துவோ அனைவரும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. கார்த்திகை தீபம் வரும்போது எல்லார் வீட்லையுமே விளக்கு ஏற்றுறாங்க. இப்போ நடந்த மதுரையில் நடந்த ஒரு திருவிழாவில் கூட இஸ்லாமியர்கள் அவ்வளோ பேர் பங்கேற்றுக்கிட்டாங்க. இங்கே எல்லாமே நாங்கள் வந்து சமத்துவமாக ஒற்றுமையாக தான் இருக்கோம். இது அப்பப்போ சீர்குலைக்கிற விதமாக இங்கே ஒரு அஜெண்டா பேசிஸில் அரசியலாக நிறைய விஷயங்கள் பண்ணப்படுது, நம்ம பார்த்துருப்போம். அதை ஒரு படத்தில் என்னத்துக்கு நீ காட்டுற அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. நீ என்ன ஒரு இயக்குனர், இப்போ சினிமாங்கிறது எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக இங்கே என்னென்ன நடக்குதுங்கிறது தெரியும். இன்னைய சூழலில் பங்களாதேஷில் வந்து ஒரு இஸ்லாமியருக்கும் இந்துக்களுக்கும் நடக்க பிரச்சனையில் அங்கே வந்து இந்தியாவை சார்ந்த இந்துக்களை கொள்றதுனாலே இங்கே பல பிரச்சனைகள் நடந்தது. பங்களாதேஷ் பிளேயர்ஸே ஐபிஎல் விளாட வைக்கக்கூடாங்கிற ஒரு பிரச்சனை நடக்குது. இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே வராத ஒரே பிரச்சனை மதவாத பிரச்சனை. அந்த மதவாத பிரச்சனையை படம் மூலமாக நான் எடுத்துகிட்டு வந்து கிளிப் பண்ணான்னு அண்ணன் எடுத்துகிட்டு வராரு. இங்கே கேரளா ஸ்டோரி வந்தது, ஓட விடலை. அது மாதிரி இன்னொரு படம் ரசாக்கர்னு ஒரு படம், அதையும் ஓட விடலை. இங்கே எங்களுக்கு அது மாதிரி படங்கள் தேவைப்படலை. வேறு ஆட்கள் எடுத்து இங்கே ரிலீஸ் பண்ணுறப்போ கூட எங்களுக்கு அது பெருசாக தெரியலை. கேரளா ஸ்டோரி, ரசாக்கரோ, ஹரிஹர வீரமல்லு வர்றப்பெல்லாம் எங்களுக்கு பெருசாக தெரியலனா, இங்கே இருக்கிற அண்ணன் மோகன்ஜி இந்த படத்தை எடுக்கிறப்போ ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இவ்வளோதுக்கும் அவர் இங்கே இருக்கிற ஒரு ஆள், சென்னையில் இருக்க ஒரு ஆள், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆள். எனக்கு இந்த படம் பார்த்து முடிக்கிற வரையும் மோகன்ஜி பிறந்ததுலேருந்து இத்தனை வயசு வரையும் எந்த ஒரு இஸ்லாமிய நண்பன் கூட பேசாமல் சேராமல் இருந்திருப்பாரா? அவர் டீமில் ஒரு இஸ்லாமியர் வேலை பார்க்காம இருந்திருப்பாரா? எந்த இஸ்லாமியரையுமே அவர் வாழ்க்கையில் பயணப்பட்டிருக்க மாட்டாரா அப்படின்னு தோணுச்சு. இல்லை ஒரு வேளை இத்தனை வயசு வரையும் அவர் ஏதாவது ஒரு முஸ்லீமோட பேசி பழகியிருப்பார். அந்த ஒரு முஸ்லீம் அவர் இந்த பார்வையெல்லாம் பார்த்துருப்பாரா? நீங்கள் தானே எங்களை வந்து 700 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை இப்படி கொடுங்கோல ஆட்சி பண்ணீங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்க தானே எங்கள் வீட்டில் இருக்கவங்க இப்படி பண்ண, அப்போ இத்தனை வருஷமாக அந்த பார்வையில் பார்த்துருப்பாரா? இல்லை இந்த படத்தை வந்து இவர் எந்த அஜெண்டா பேசிஸில் எடுத்திருக்காங்களோ அந்த அஜெண்டாவில் இருக்கவங்க மட்டும் தான் படம் பார்க்கணும் எடுத்தார். அவங்க மட்டும் பார்த்தா அந்த படம் ஓடிடுமா? உனக்கு என்னப்பா எவனோ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு போகிறான், நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம்னு சொல்லி ஜாதி மேலே காட்டுற வன்மத்தை தாண்டி ஒரு மதம் மேலே வன்மை காட்டுற ஒரு படம் இருக்குல்ல, அந்த ஒரு படமாக அந்த படம் இருந்தது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். இது வந்து மோகன்ஜிக்கிட்டேருந்து வந்தது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்.